ஹாய் எவ்ரிவான், வணக்கம். ஐம் ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழன் டாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் ரூம் டூர் காட்டியிருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னோடய என்டையர் அப்பார்ட்மெண்ட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. பிசைட்ஸ் மை ரூம், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாய்லெட், பாத்ரூம், லான்ச் ஸ்லாஷ் லிவிங் ரூம் அண்ட் ஆல்சோ கிச்சன். ஸோ இன்றைக்கி வந்து அது எல்லாமே தான் நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஒரு விஷயத்தை வந்து நான் என்னோடய ரூம் டூரில் சொன்னேனால எனக்கு ஷூராக தெரில. பட் நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட் அக்கோமடேஷன், 8 bedroom அப்பார்ட்மெண்ட். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிறது வந்து நம்ம 8 ரூமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். எக்ஸப்ட் பாத்ரூம் அண்ட் டாய்லெட், அது வந்து 3 பேருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் அக்கோமடேஷன். ஸோ நார்மல் ரெகுலர் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காது ஃபார் ஷுர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது ஸ்டூடெண்ட் அக்கோமடேஷன் அப்படிங்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவைப்படும், இப்போ ஃபேமிலியாக இருக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்களோட லிவிங் ரூம்லாம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அது 8 பேர் பயக்கிற கிச்சன் பென்ட்ரி அப்படிங்கிறதுனால கிச்சன் பெருசாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எது எது தேவைப்படுமோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நார்மலாக வைக்காமல் ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். கதவு சாத்திட்டோன்னே இதுதான் வந்து நம்மளோட வாக்வே. இந்த பக்கத்து வந்து டாய்லெட், பாத்ரூம் அதெல்லாம் இருக்கும். இந்த பக்கத்து வந்து ரூம் அண்ட் அந்தாட பக்கத்தும் ரூம். இதுதான் வந்து இங்கே வந்து குளிக்கிற இடமும் டாய்லெட்டும் தனித்தனியாக இருக்கும். இதுதான் குளிக்கிற இடம். இந்த நடுவில் இருக்க அந்த சாஞ்சிபுரம் டோர் வந்து நம்ம சாத்திடலாம். ஸோ இந்த சிங்க்கு கிட்டலாம் வந்து தண்ணி வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குசிலியில் ஆள் இருக்காங்க, அவங்க போனோன்னு பேசுகிறேன். அவங்க இன்னும் கூட போயிடுவாங்களான்னு தெரில. ஸோ நான் இந்த பக்கத்து ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். அந்தாண்ட சைட் வந்து ஐஸ் பெட்டியிலேருந்து குசினி, இது வந்து சும்மா ஹால் மாதிரி. ஸோ இந்த டிவியெல்லாம் நான் திறந்ததே கிடையாது, எனக்கு தெரியாது. எல்லாம் ஜாமானும் எனக்கு தெரியாது. அயன் போட்டி, இந்த கதவு, இந்த விண்டோ வந்து சம்டைம்ஸ் திறந்துருக்கோம், இப்போ வந்து சாத்தியிருக்கு. இது வந்து சோஃபா, உட்கார இடம். இது ஒரு சின்ன டைனிங் டேபிள். நம்ம இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். அவங்க கிளம்பிட்டோன்னே குஸ்னி என்னை காட்டுறேன். பிகாஸ் ஐ திங்க் குஸ்னியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது பார்த்துக்கு. முங்கு கொள்ளிகிட்டு இருக்கோம். ஓகே, அவங்க போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம கிச்சனை சுற்றி பார்ப்போம். இங்கே வந்து 8 ரூம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஒரு ரூமுக்குமே வந்து மேலே அவங்க ரூம்பு ஆல்ஃபபெட் ஒட்டி இடம் இருக்குது. கீழே வந்து ஏன்னா ஏக்கு வந்து இந்த ஒரே ஒரு தான், பிக்கு 2 இருக்குது, சிக்கு 2 இருக்குது, டிக்கு 2 இருக்குது. ஸோ ஏக்கு ஒன்றுனால கீழே இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. சேம் கோஸ் திஸ் சைட். பிசைட்ஸ் தட் நமக்கு என்ன இருக்குன்னா, இது எல்லாமே ஸ்டோரேஜ் பிளேஸ். ஐஸ் பெட்டி வந்து 2 ஐஸ் பெட்டி. இது ஃபுல்லாக ஐஸ் பெட்டி, இது ஒரு ஐஸ் பெட்டி. இங்கேருந்து நம்ம எப்படி பிரிச்சிருப்போனோ ஒரு ரூமுக்கு வந்து ஒரு ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பெட்டி இருக்குது. ஓகே, என் ஜாமான் இருக்குது, என் ஜாமான் மட்டும் காட்டிடுறேன். இந்த கேரட், ஸ்ட்ராபெரி, பழம், இது எல்லாமே 10 கேக் அன்றைக்கி செஞ்சது. ஐ ஷோட் யூர் ஆல்சோ. அந்த மாதிரி இது வந்து எப்படின்னா 4 ரூமுக்கு இந்த இடம், 4 ரூமுக்கு இந்த இடம். ஸோ அவங்களோட ஜாமான் வந்து இங்கே இருக்கும், நம்ம ஜாமான் இங்கே இருக்கும். ஓகே, இது வந்து நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் இந்த ஊரில். பிகாஸ் இது வந்து டிஷ் வாஷர் நான் பார்த்ததே கிடையாது. இப்படி தான் திறக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ, திறக்க தெரியாது. ஓகே, இதெல்லாம் யாரோட ஜாமான் கூட எனக்கு தெரியாது. டிஷ் வாஷர் இது வந்து இங்கே கொஞ்சம் பேசிக்கான விஷயம், அதனால தான் இங்கே இருக்குது. ஓகே, இது அவன். இது ஒன்றும் இங்கே யூஸ் பண்ணது கிடையாது. இது அவன் கண்ட்ரோலர். இது வச்சுருக்கேன் எலக்ட்ரிக் அடுப்பு. இதெல்லாம் வந்து யூட்டன்ஸ்டில். இது அவன். இது எல்லாமே 2 அவன்
எல்லாமே 2 மைக்ரோவேவ் அவன், 2 கன்வென்ஷனல் அவன், 2 டிஷ் வாஷ் எல்லாமே 2 இருக்கும். அவன் வந்து ஆஃப்கோர்ஸ் நான் நிறையா வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஸ்டோரேஜ் ப்ளேஸ். இது கூட ஸ்டோரேஜ் ப்ளேஸ் நினைக்கிறேன். சத்தியமாக எனக்கு தெரியாது. இது ஆக்சுவலி இப்போ தான் திறந்து பார்க்குறேன் நான். ஸோ இதெல்லாம் என்ன இருக்கும்? இதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை. இந்த குஷினியில் என் ஜாமான் என்ன இருக்குன்னா, இது வந்து இது புகை போகிறதுக்கு. குஷினியில் என் ஜாமான் வந்து சீரியல், சட்டி, அப்புறம் டாங் இருக்கணும். ஒரு டாங், இது மட்டும் தான் என் ஜாமான். ஃப்ரிட்ஜுக்கு வெளியே இருக்கிறது. எங்கள் 4 பேரோட ரூம் சைடு வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். இங்கே தான் வந்து ஒன்றுவே வீட்டோட குசினி மாதிரி எக்ஸ்ப்ரெஸோ, ரைஸ் குக்கர், டோஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும். அண்ட் இங்கே இருக்கிறவங்க இந்த ஸ்டோவ் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப சமைப்பாங்க. ஹாட் இல்லை ஹாட் பாட்லாம் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன். யா, தட்ஸ் அபவுட் இட்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து 2 வாரம் ஆச்சு. பட் இங்கே இருக்கிற நிறையா திங்ஸ்லாம் வந்து யாரோடன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் என் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசுகிறதே ரொம்ப குறைவு. பல பேர்கிட்ட பேசுகிறதே எல்லாம் கூட வச்சுக்கலாம். இது வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர். இங்கே தான் நிறைய பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க. நானே வந்து ஆக்சுவலி கிச்சனுக்கு வந்து ரொம்ப வருவேன். பட் நான் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட மாட்டேன். ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரூம் போயிடுவேன். ரூமில் உட்காந்து சாப்பிடுவேன். ஐ திங்க் நான் வந்து மறுநாள் வந்து 2வது நாள் பசியார வந்து இந்த சோஃபா கிட்ட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஹியூசி சூடு கட்டிட்டு மங்களை வெளியே போய் வேலையை பார்த்துக்கிட்டு வெளியே உங்கள்கிட்ட காட்டலாம். ஒன்றுமே தெரியல, இருட்டாக தான் இருக்கணும். பாயிண்ட் ஷோவிங்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான், செகண்ட் டே மட்டும் தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி இங்கே வந்து உட்காந்து சாப்பிடவே மாட்டேன். பிகாஸ் ஐ ஃபீல் ஏன்னா இது பெரிய ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால இங்கே ஹீட்டர் தட்டி தான் இருக்குது. அப்பயும் குளிருது எனக்கு. ஸோ பெரிய ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால ஹீட்டர் தட்டி விட்டாலுமே வந்து குளிரும். ரூம் வந்து சின்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால அதுவும் நான் வந்து ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பேன். எப்படி வச்சா ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அப்படி வச்சுருக்கிறது வந்து ரூமில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. பட் என்ன தூக்கிட்டு போனோம். நான் வந்து ரொம்ப சமைச்சு அந்த மாதிரிலாம் சாப்பிடல இப்போதைக்கு. ஸோ ரூம் ஸ்மெல் எதுவும் பண்ணாத பிரச்சனை இல்லை. பட் தூக்கிட்டு போனோம். சாப்பாடு செஞ்சிருச்சுன்னா சுத்தம் பண்ணோம். அது மட்டும் தான் கடுப்பாக இருக்கும். வெளியே வேலை செய்யலன்னு கூட எனக்கு தெரியாது. வேறு என்ன காட்டணும்? அவ்வளோதான் ஐ திங்க். கேண்டல். இது வந்து இதுதான் வந்து மெயின் குப்பை தொட்டி. நாட் மெயின் குப்பை தொட்டி, குசினியோட இதுதான் குப்பை தொட்டி. ஸோ குசினியில் தான் செஞ்சோன்னா இந்த குப்பை தொட்டி தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் இந்த ஜாமான்லாம் வந்து இந்த ஃப்ளோர் சுத்தம் பண்ணுறதுக்கும் ரூம் ஃப்ளோர் சில இது சுத்தம் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். வியூ எதுவும் பெருசாக இல்லை. பட் ஐ தாட் ஆஃப் ஷோவிங் ஆல். ஆக்சுவலி இங்கே காலையில் கூட வியூ பெருசாக இருக்காது. பிகாஸ் இது சிட்டி சென்டர் அப்படிங்கிறதுனால அதான் என்னோடய ரூம் வந்து பின்னால் பக்கெட்டு. ஸோ நிறையா பில்டிங்ஸோட பின்னால் பக்கெட்டு தான் வந்து வியூவாகவே இருக்கும். ஸோ ஐகானிக்காக பெருசாக தான் தெரியாது. பக்கத்து அப்பார்ட்மெண்ட், பெட்ரூம், பால்கனி, துணி காய போடுற இடம் அதுதான் தெரியும். வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து லைக் நானே
பார்த்தேன். அப்படியே ஆள் நடமாட்டமே இல்லாமல் கொஞ்சம் டேட் மாதிரி இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது பின்னால் சைடுனால மோஸ்ட்லி லைக் ட்ரக் லோடிங் பேஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால நைட்டில் அஃப்கோர்ஸ் ஆக்டிவிட்டி எதுவும் இருக்காது. பட் பிசைட்ஸ் தட் டவுன் வந்து லைஃபாக தான் இருக்கும். இதே எல்லாமே தான் வந்து இன்றைக்கி நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். டாய்லெட்டில் பைப் இல்லை, ஓன்லி டிஷ்யூ. அது கேட்குறதுக்கு நகைச்சுவையாக இருக்கலாம். இங்கே வாழ்கிற ஏஷியன்ஸ்க்கு தான் வருத்தம் புரியும். வேறு குசினியில் வந்து இந்த மைக்ரோவேவ் அவன், கன்வென்ஷனல் அவன், டிஷ் வாஷர் இதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் அடுப்பு வந்து நமக்கும் ரொம்ப பேசிக். பட் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லக்ஸரி மாதிரி தெரியும். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே இதெல்லாம் இல்லாமல் சர்வைவ் பண்ண முடியாது. குறிப்பாக அந்த மைக்ரோவேவ் அவன், நான் அதெல்லாம் பாய்க்கவே மாட்டேன். அதை பாய்க்கிறது எனக்கு பிடிக்க கூட பிடிக்காது. பட் இங்கே அதை நம்பி என்னோடய ஒரு சில மீல்ஸ் இருந்திருக்கு, வருங்காலங்களிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கன்வென்ஷனல் அவன் வந்து நான் பாய்ச்சது கிடையாது இது வரைக்கும். டிஷ் வாஷர் சத்தியமாக நான் பாய்ச்சது கிடையாது. ஸோ யா, தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன்